இது ஹாஷிஷா குசாமா கதையின் பாகம் 2. தாத்தா, நான் சிறிது நேரம் வெளியே போக வேண்டும் என்று அவர் அவசரமாக கூறினார். நீங்கள் குழந்தையுடன் இங்கேயே இருங்கள். ஒரு வினாடி கூட அவனை விட்டு உங்கள் கண்களை அகற்றாதீர்கள். வேறு வார்த்தைகள் இல்லாமல் அவர் அவசரமாக வெளியேறி ஓட்டிச் சென்றார். சிறுவன் தன் பாட்டியை நோக்கி அச்சத்துடன் கூடிய குரலில் கேட்டான், ஹாச்சிஷா குசாமா யார்? பாட்டியின் கைகள் நடுங்கின. அவள் ஹாச்சிஷா குசாமா பற்றிய பயங்கரமான கதையை விளக்கினாள். அது தலைமுறைகளாக கிராமத்தை அச்சுறுத்தி வந்த ஒரு உருவம். அதன் உயரமான வடிவத்திற்காக 8 அடி உயரம் என்று பெயரிடப்பட்டது. மாறும் வடிவங்களின் உருவமாக சில நேரங்களில் கிமோனோ அணிந்த சோர்ந்த கிழவியாகவும் மற்ற நேரங்களில் வெள்ளை இறுதிச் சடங்கு ஆடை அணிந்த இளம் பெண்ணாகவும் தோன்றியது. ஆனால் தோற்றம் எப்படி இருந்தாலும் 2 விஷயங்கள் மாறாமல் இருந்தன. அதன் உயரமான உருவமும் போ 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 என்ற மிரட்டும் ஆழ்ந்த ஆண் குரலும். நீண்ட காலத்திற்கு முன் துறவிகள் அதை கிராமத்தின் ஓரத்தில் உள்ள இடிந்த கட்டிடத்தில் சிறைப்படுத்தியிருந்தனர். 4 புனித ஜிஷோ சிலைகளை திசை புள்ளிகளில் வைத்து அதை அடக்கி வைத்திருந்தனர். ஆனால் எப்படியோ அது தப்பித்து விட்டது. கடைசியாக அது 15 ஆண்டுகளுக்கு முன்பு தென்பட்டது. இப்போது அது திரும்பி வந்துள்ளது. அதன் அடுத்த பலியை தேர்ந்தெடுத்துள்ளது. தாத்தா இறுதியாக திரும்பி வந்தார். அவருடன் கே சான் என்ற வயதான பெண்மணியை அழைத்து வந்தார். அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சிறுவனிடம் ஒரு சிறிய சுருக்கப்பட்ட சுவடியை கொடுத்தாள். இதோ, இதை எடுத்து வைத்திருங்கள் என்று அவள் உறுதியாக அறிவுறுத்தினாள். பின்னர் அவளும் தாத்தாவும் ஏதோ முக்கியமான விஷயத்தை தயாரிக்க மேல்தளத்திற்கு சென்றனர். பிறகு தாத்தாவும் கேஷானும் அவனை அவனுடைய படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றனர். ஜன்னல்கள் செய்தித்தாள்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் மீது பழங்கால பாதுகாப்பு எழுத்துக்கள் கிறுக்கப்பட்டிருந்தன. அறையின் ஒவ்வொரு மூலையிலும் உப்பு நிரம்பிய சிறிய கிண்ணங்கள் இருந்தன மற்றும் மையத்தில் ஒரு மரப்பெட்டியில் சிறிய புத்தர் சிலை இருந்தது. கேஷான் அவனை அமர வைத்து பேசினாள். சூரியன் விரைவில் மறையும், எனவே கவனமாக கேளுங்கள். நீங்கள் நாளை காலை வரை இந்த அறையில் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் 7 மணி வரை வெளியே வராதீர்கள். உங்கள் தாத்தா பாட்டி உங்களுடன் பேச மாட்டார்கள் அல்லது உங்களை அழைக்க மாட்டார்கள். நினைவில் கொள்ளுங்கள், எந்த காரணத்திற்காகவும் இந்த அறையை விட்டு வெளியேறாதீர்கள். அவள் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தாள். நான் உங்கள் பெற்றோருக்கு நடக்கும் விஷயத்தை தெரிவிப்பேன். அவளது குரலில் இருந்த கணம் வாதாடுவதற்கு இடமில்லாததாக இருந்தது. சிறுவனால் தலையசைக்க மட்டுமே முடிந்தது. அவர்கள் நடைபாதைக்குள் அடியெடுத்து வைத்த போது சிறுவன் விடை பெற்றான். கதவை மூடி பூட்டினான்.